வாங்க வணக்கம். இன்றைக்கி மதிய சாப்பாடு நல்லா இருந்துச்சு என்னான்னு பார்க்கலாம். வேறுங்க மல்லித்தலைலாம் போட்டு சாம்பார் தாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு, அதனால் முள்ளங்கி வாங்கிட்டு வந்து சாம்பார் வச்சுட்டேன். செவ்வாய்க்கிழமை அமாவாசை வேறு, அமாவாசை விரதம் இல்லை, இருந்தாலும் சரி சாம்பார் வைப்போம் அப்படின்ட்டு முள்ளங்கி ரொம்ப நாள் ஆச்சு முள்ளங்கி வைக்கிறதில்ல. இன்றைக்கி சரி முள்ளங்கி சாம்பார் வச்சுருவோன்ட்டு முள்ளங்கி வாங்கிட்டு வந்து சாம்பார் வச்சாச்சுங்க. அடுத்து வேறுங்க வாழைக்காய் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பாடு வச்சாச்சுங்க. சாதம் வச்சுக்கலாங்க. சுட சுட சாதம், நல்லா சாதம் இப்போ தாங்க வச்சேன். ஆவி பறக்க சாதம் இருக்குது. நல்லா ஆவி பறக்குது சாதம். சுட சுட சாதம் முள்ளங்கி சாம்பாருக்கு ஆவி போகுது. சுட சுட சாப்பாடும் சூடாக இருக்குது, சாம்பாரும் சூடாக இருக்குங்க. சாம்பார் ஊற்றிக்கலாங்க. வாழைக்காய் பொரியல் வச்சுக்கலாங்க. இன்றைக்கி மதியம் லஞ்ச் அவ்வளோதாங்க. சுட சுட சாதம் ஆவி பறக்க முள்ளங்கி சாம்பாருங்க. வாழைக்காய் பொரியல் பண்ணி வச்சுக்கேன். வாழைக்காய்க்கு வந்து வரமிளகா கிள்ளி போட்டு தாளிச்சா தான் டேஸ்ட்டாக இருக்குங்க, அதனால் வரமிளகா போட்டிருக்கேன். சாம்பாருக்குமே தாளிக்கும் போது மிளகாய் கிள்ளி போட்டு தாளித்தோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் முள்ளங்கி சாம்பார் பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள்.